நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ மறுபடியும் அண்ணன் சிக்கிட்டாரு. என்ன, அதாவது சங்கீதா அவர்கள் வந்து மீண்டும் ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிறார். அதே செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில். என்னென்னா, என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாரு. நான் வந்து அதாவது ஒரு பெண்ணாக கஷ்டப்பட்டு அவர் கூட 26 வருடங்கள் வாழ்ந்து அவருடன் 2 குழந்தைகளை பெற்று அந்த 2 குழந்தைகளை நன்றாக வளர்த்து அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் அவருக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்து கொடுத்து என்னால் என்னுடைய சக்திக்கு மீறி எவ்வளவு செய்ய முடியுமோ நான் அவருக்காக செய்தேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் பெட்டிஷன், அதாவது டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டதுனால என்னை ஏன் நீலாங்கரை வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டுறாரு, நீலாங்கரை வீட்டில் எனக்கும் சரிபாதி பங்கு உள்ளது, என்னை ஏன் வரவிட மாட்டான்னு தெரியல. எனக்கு இந்த சென்னையில் வீடே கிடையாது. ஏன்னா நான் வந்து லண்டன் குடியுரிமை பெற்றவர், சொர்ணலிங்கம் அவருடைய மகன் இல்லையா, லண்டன் குடியுரிமை பெற்றவள். எனக்கு சென்னையில் தங்குறதுக்கு வீடு கிடையாது. தயவு செஞ்சு விஜய் அவர்களை என்னை தங்குவதற்கு, அதாவது வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கொடுங்க, அதாவது அனுமதி கொடுக்க சொல்லுங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப, அதாவது மனம் வெம்பி வெதும்பி ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக இத்தனை வருடங்கள் அவருடன் காலம் கழித்தவளாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மனுவை போட்டிருக்காங்க. இந்த மனு வந்து ஒன்றாக ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரிக்கப்படும் மனுவுடன் சேர்த்து இது விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்படைட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நண்பர் வீட்டில் போய் நீங்கள் யோசிங்க, அதாவது ஒரு பெண்ணாக இருப்பவங்க ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? அந்த வீட்டில் போனால் அந்த பெண்ணை என்ன மாதிரி பார்ப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு சேஃப்டி இருக்குமா, ஒரு செக்யூரிட்டி இருக்குமா, அந்த பெண் எவ்வளவு தூரம் அந்நியமாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க அந்த மாதிரி, அதாவது என்னுடைய வீடு தானே இது, எனக்கும் சரிபாதி பங்கு உள்ளதில்லை, என்னோட மேட்ரிமோனியல் ஹோம் தானே, என்னையை விட்டுருங்க, நான் பாட்டு ஒரு ஓரத்தில். அப்படித்தான் முதல்ல விஜய் அவங்களை இருக்க வச்சிருக்காங்க. விஜய் வந்து பொதுவாகவே, அதாவது அந்த கள்ள உறவு அப்படின்னு விஜய் என்று தொடர்ந்தாரோ அன்றிலிருந்தே வந்து இவங்களை ஒதுக்கி இவங்களுக்குன்னு வேற ரூம் கொடுத்து இவங்களுக்குன்னு தனியாக என்ன சொல்றது, எல்லாமே தனி, இவர் தனி அவங்க தனி அப்படின்ற மாதிரி தான் நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ அப்படி நடத்திட்டு இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் அதே மாதிரி இருந்துட்டு போகிறோம். என்ன, நான் டைவர்ஸ் போட்டிருக்கேன், டைவர்ஸ் நான் என்ன நியாயமாக தான் போட்டிருக்கேன். அந்த பெட்டிஷனில் அதையும் எழுதியிருக்காங்க. நியாயமான ஜீவனாம்சம் கோரி, அலிமொழி வந்து நியாயமான ஜீவனாம்சம் கோரி நான் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேட்கல. அதனால அது வரைக்கும் நீ தயவு செஞ்சு வீட்டில் இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காங்க. இந்த மனுவை பார்த்து மறுபடியும் வந்து ஏறக்குறைய திரைத்துறையினரே வந்து கொந்தளிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி அவர்கள்லாம் பச்சையா அப்படியே கிழிக்கிறாரு விஜய். அதாவது ரோட்ல போறவங்க நம்மளாம் எப்படி விஜய் வந்து இந்த மாதிரி பார்த்து கிழிச்சோமோ, நம்மளை விட எப்படி இந்த மடக்கு ஊதிகள் விஜய் போட்டு கிளி அதை நார கிழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட வீடியோ நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், விஜய் நல்லா இருக்கிற வரைக்கும், நல்லவரா இருக்கிற வரைக்கும் தான் விஜய் ரசிகர் வச்சு பார்ப்பான். விஜய் தெரியாம தப்பு பண்ணிட்டா இல்லை நியாயமா இல்லாம எங்கேயாவது ஒரு சில இடத்துல சாதாரணமா நடந்துட்டா, அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலே வச்சு விஜய் வெளுவெளுன்னு வெளுப்பானுங்க. அதான் விஜய் ஃபேன்ஸுடைய வரலாறு. அதான் விஜய் ஃபேன்ஸ் எப்பயுமே பண்ணிட்டு இருந்தாங்க. விஜயை போட்டு அடிக்கிறதுல நீங்க நானை விட ஃபேமஸ் யாருன்னா, செம்மையா பண்றது யாருன்னா விஜய் ஃபேன்ஸ் தான். அது மாதிரி விஜய் ஃபேன்ஸுக்கு கொஞ்ச நாளாக போட்டு புலவுலன்னு புழக்கிறாங்க, நீங்களே பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜயை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஒரு பெண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு. அதாவது 25 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய மகனை எப்படி திராட்டில் விட்டு தெருவில் விட்டு அந்த மகனை, அதாவது எதுவுமே கண்டுக்காம அந்த மகனுக்கான ஒரு பாசம் ஆசை அன்புன்னு எதையும் கொடுக்காம, அதே மாதிரி மகளை கண்டுக்கிடாம மகளுடைய ஒரு பட்டப்படிப்புக்கு போய் கூட நிற்க நினைப்பு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த விஜய் அவர்கள் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாம இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து நான் அண்ணனா இருப்பேன், பெண்களுக்கு என்னுடைய தங்கைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் தாய்மாமனா இருப்பேன், அது இதுன்னு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு சைடில். அதாவது மேடையை போட்டு கீழே இருக்கிறது பூரா அந்த பெண் மடக்கு ஊதிகள் எல்லாம் நின்று அந்த ஆட்டம் போடுதுங்க. இவன் மேலே நின்று இந்த ஆள் வாய்க்கு வந்தது, அதாவது சும்மா வாய் இருக்கு கண்டதே அடிப்போம், எவன் கேட்க போறான் நம்மளை. இங்கே ஒரு சைடில் பார்த்தா பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டு பொண்டாட்டி என்னை வாழ விட மாட்டான், என்னை எப்போ போனாலும் திட்டுறான், அதே நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே கூட என்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவரு இன்னொரு நடிகை கூட சந்தோஷமா ஜாலியா அவர் பாட்டுக்கு பொண்டாட்டியை காண்டாக்கணும், அதாவது பொண்டாட்டியை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு சைடில் பார்த்தா வெளியில் சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு
ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு நாங்களும் கப்புள்ஸ் ஆயிட்டம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நான் தான் பாதுகாவலன், நான் இல்லை என்றால் பெண்களை இங்க யாரும் பாதுகாக்க முடியாது, எனக்கு ஓட்டு போட்டு கொடுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன், அது இதுன்னு இஷ்டத்துக்கு. அதாவது அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் காப்பி. வாழ்ந்த வாழ்க்கையே காப்பி தான். ஒரு எடுத்துக்காட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய 20% அவர் போட்ட மிச்சம் தான் இவன் அப்படின்றது சினிமா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இவன் இன்னைக்கு அதிமுக குறிப்பாக என்டிஏ கூட்டணியினுடைய மொத்த திட்டத்தையும் இவன் திட்டமாக்கிறான். அதாவது காப்பி அடிக்கணும், சுயமா வாழணும், நமக்குன்னு ஒரு 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 அங்கீகாரத்தை, நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை உருவாக்கணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது இவனுக்கு. மாறாக எவன் என்ன எதை பண்ணியிருந்தாலும் அதை காப்பி அடிச்சு உள்ள போட்டுக்கிட்டு இது இவன் தான், நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியுறது இவனுடைய வாடிக்கை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு குட்டி ஸ்டோரி யாருன்னா, அன்னைக்கு எவ்வளோ சொல்லிட்டு இருக்கான், இந்த ஆள் உட்காந்துருக்கான், எவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். குட்டி ஸ்டோரி பேசுறதுக்குலாம் அந்த தமிழ்நாட்டிலே தகுதியான ஆள் யாருன்னா எங்க தளபதி விஜய் தான். என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்றது இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி நீ அதை அக்னாலஜ் பண்ணுற அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் சொல்றேன் என்னன்னா, அடுத்தவன் ஏதாவது பண்ணான்னா அதை எடுத்து இவன் கிரெடிட்ல போட்டுக்கிறதுல ஒன்னா நம்பர் அயோக்கிய இந்த விஜய். அதுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம். தாலிக்கு தங்கம்ன்றது புரட்சி தலைவர் அம்மா அவருடைய உன்னதமான திட்டம், ரொம்ப மிக முக்கியமான திட்டம். முதல்ல 4 கிராம் கொடுத்தாங்க. அது பார்த்தா அந்த அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு, தங்கம் இது என்ன நல்லாவே இல்லை தாலி, இது பத்தாது, நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு. 4 கிராமுக்கு இதுதான் வரும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லும் பொழுது, அப்போ எவ்வளவுத்துக்கு நல்ல தங்கம் வரும் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படியும் பண்ணும் பொழுது 8 கிராம் 1 பவுனுக்கு தாலி வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு அம்மா ஐடென்டிஃபை பண்ணி 1 பவுன் தாலிக்கு தங்கம்னு எல்லாரும் கொடுத்தாங்க. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதை செய்யலை, அதை அப்படியே விட்டுட்டுருச்சு. ஏன்னா 1 லட்ச ரூபா இன்னைக்கு தங்கத்தினுடைய எவ்வளோ. இவன் அதை அப்படியே காப்பி அடிச்சு தாலிக்கு தங்கம், அம்மாவினுடைய தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை அண்ணன் சீரான் எப்படி ஏடா காப்பி அடிக்கிற ஒரு இவ்வளவு கேவலமான காப்பி வேணா அடிப்பானடா அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கான். சரி அதை விடுங்க. அதாவது பேபி கேர் கிட் அப்படின்றது அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பேபி கேர் கிட் கொடுப்பாங்க. அதவே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தாய்மாமன் திட்டம் அப்படின்னு பேபி கேரை நான் மொத்தமும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ புது திட்டம் இவன் தான் உள்ள கொண்டு வரன்ற மாதிரி ஊட்டிட்டு இருக்கான். அதுவும் கீழே என்னன்னே தெரியாம நின்று குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழைய திட்டமா, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க அனுபவிக்கலன்னா கூட உங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னா உங்க அக்கா கிட்ட போய் கேளுங்க, இந்த திட்டம்லாம் ஏற்கனவே இருக்கு அப்படின்றது அந்த கீழே இருக்கக்கூடிய பெண் மடக்கு ஊதிகளுக்கு தெரியல, அவளுக்கு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அதாவது 2026 மிக முக்கிய அதிமுகவினுடைய 2 வாக்குறுதிகள் அப்படியே களவாண்டான். எப்படின்னா, நம்பர் 1 1000 ரூபாய் பெண்களுக்கெல்லாம் திட்டமா இங்க ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய 1000 ரூபாய் திட்டம்ன்றதே 2006 புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் 2006 ஜெயிச்சு வந்திருந்தா அவங்க கொடுக்குற அந்த திட்டம், அதைத்தான் காப்பி அடிச்சு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1000 ரூபாய்னா 2000 ரூபாய் மாத்திரம் அப்படின்னாரு. இந்த ஆளு நான் 2500 ரூபாய் மாத்திடுறேன், ஒரு 500 கூட போடு, எவன் கேட்க போறான், போட்டாச்சு 2500. சரி ரைட்டு, அதாவது விடு. 3 கேஸ் சிலிண்டர்கள் அதாவது இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்றது அதிமுக 2026 வாக்குறுதி. 3 6 6, அதாவது கம்ப்ளீட்டா 6 சிலிண்டரும் ஃப்ரீயா கொடுக்குறேன். மறுபடியும் இதெல்லாம் அதாவது எவ்வளவு கேவலம். விஜய்ன்றவன் சொந்தமா சுயமா யோசிக்க முடியாத எவ்வளவு பெரிய மடக்கு ஊதி, எவ்வளவு பெரிய தற்கூறின்றது அதை காட்டும். சுயமாக யோசிக்கும் எண்ணம் ஒண்ணு கூட கிடையாது. அவன் இன்னைக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிற எந்த வாக்குறுதிகளும் அவனுடைய தனித்தன்மை இருக்குதா, அவனுடைய ஒரிஜினாலிட்டி இருக்குதான்னா இல்லை. அவன் காப்பி அடிச்சு இதே மாதிரி வேறு திட்டங்களை ஒண்ணுமில்லை. இலவச பஸ் வசதி பெண்கள், இலவச பஸ் வசதி தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு ஃப்ரீ. சும்மா தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டு பாட்டு இருக்கலாம் அப்படின்ற உடனே கீழே இருக்கவங்கலாம் குதிக்கிறாங்க. ஓகே ரைட்டு, இதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற இடத்துக்கே நம்ம போக வேண்டாம். இதெல்லாம் இவன் பண்ணாம போறான், பண்ண மாட்டான். இவனை பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணாதானே. ஏன்னா பெண்கள், குழந்தைகள், முதியவர்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்றத முதல் வாக்குறுதியில நான் அதற்காக ஒரு தனி இலாக்கா அமைப்பேன். அது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்பம் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தினுடைய பெண்கள், உன்னுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகள், உன்னுடைய குடும்பத்தினுடைய முதியவர்கள், அதாவது அப்பா அம்மாவை கிட்டத்தட்ட ரோட்ல விட்டு 5 வருஷம் ஆகுது. எனக்கு தெரியும் 2021 வெளியில் அனுப்புனான். இன்னைக்கு வரைக்கும் அப்பா அம்மா எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. இடையில அவங்க அப்பாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும்போது போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தான். அதுவும் அவங்க அம்மா அத்தனை இடத்துல அவங்க அம்மா எப்படின்னா, இந்த எந்தெந்த ஆங்கரை பார்த்தாலும், ஒரு ஆங்கரை பார்த்தா என் மகனை எப்படியாவது பார்க்க சொல்லுங்க, என் மகன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது, என் மகனுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், எப்படி
பெத்த அம்மா ஒரு மகனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது வந்து எவ்வளவு மூலியமா எடுத்து காமிச்சு, இது என் மகன் போட்டா நல்லா இருக்கு, என் மகன்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, என் மகனை என்னை பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு அம்மா கெஞ்சுறதும், அப்பா போய் ஒவ்வொரு பேட்டியிலையும் உட்காந்துக்கிட்டு என் மகனை என்னாலேயே சந்திக்க முடியல, என் மகனை சுத்தி இருக்கவங்க பூரா கேடுகட்டவனா இருக்கான், கேடுகட்ட முட்டா தற்குறியா இருக்கான், அதனால தயவு செஞ்சு என் மகனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு இடத்துல போய் அழுகிறது. அழுகாத குறை கிட்டத்தட்ட சஷ்டியப்த பூர்த்தி, அதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு விஷயத்துல மகன் இல்லாம நடந்த சஷ்டியப்த பூர்த்தி ஐயா எஸ்ஏசி அவர்களுக்கும் சோபா அவர்களுக்கும் நடந்தது. இப்படிப்பட்ட கொடூரமான இவன் நேரடி இலாக்காவில் நம்ம முதியவர்களை காப்பாற்றுவானா? உன் வீட்டில் இருக்க முதியவர்கள் சீனியர் சிட்டிசனே உன்னால காப்பாற்ற, நீ எப்படா காப்பாற்றுவ? குழந்தைகளை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்றான். உன் குழந்தைகளை நீ பாத்தியா? முதல்ல உன் பையன் என்ன பண்ணிருக்கான், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா உன்னை எப்படி நல்லா வாழைப்பழம் தொண்டைக்குள்ள இறங்குற மாதிரி நீட்டா 20 வருஷம் பார்த்து கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி நீ உன் மகனை பாக்குறியா? உன் மகனை நீ பார்க்க மாட்ட, உன் குழந்தைகளை நீ பார்க்க மாட்ட. உன் மகள் படிக்கிற குழந்தைய நீ என்ன எதிர்பார்க்கற? உன் மகனையும் மகளையும் கஷ்டப்படுத்தணும்னு நீ வெளிப்படையா இன்னொரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க. நீ எப்படி என் குழந்தைய காப்பாத்துவ, எங்க குழந்தைய காப்பாத்துவ? உன் பொண்டாட்டி வெளியில வந்து அழுகுறா, வீட்டுக்குள்ள விட மாட்டேன்றா, நீ எப்படி என் வீட்டு பொண்ணையும் எங்க வீட்டு பொண்ணையும் நீ எப்படி பாதுகாப்ப? நீ என்ன நம்பிக்கை? இதெல்லாம் எந்த மாதிரியான சொல்றது கூசலையா, வாய் கூசலையா, எப்படி எனக்கு புரியல. இப்படிப்பட்ட இவனை, ஏமாத்துக்கார இவனை உள்ள தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒரு சீட்டு கூட வாங்கக்கூடாது. இவன் ஒரு சீட் இல்லை, இவனுடைய இடத்துல டெபாசிட்டை இழந்து தலையை தொங்க போட்டு வெளியில வரணும். அதுதான் வந்து இன்னைக்கு இவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற எதுவும் இல்லை. இவன் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கலை, ஒரு விஷ வேர் செடி. இந்த விஷ வேர் செடியை இன்னைக்கும் குழந்தைய கையில தூக்கிட்டு இவன் காருக்கு பின்னாடி பெண்கள் ஓடுறாங்க, இவன் காருக்கு முன்னாடி பெண்கள் ஓடுறாங்க, குழந்தைய கையில தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா எத்தனை தடவை சொல்றது, அறிவு இல்லையாடா? இப்படி அறிவில்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த வாழ்க்கை இவனுக்கு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் அனைவருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு சொல்றான், என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எனக்கு பெரிய வருத்தமே இல்லை, நான்லாம் அதை பத்தி வருத்தப்படுறது. நீங்க வருத்தப்படுறீங்க, ஜாலியா இருங்க, நானும் ஜாலியா தான் இருக்கேன், நீங்களும் ஜாலியா இருங்க, ஏன் போட்டு நம்ம பாத்துக்கலாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வருத்தமே இல்லைன்றா. பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கு, நீ இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்க. அந்த பொண்டாட்டி 25 வருஷம் உனக்காக கஷ்டப்பட்டுது, அந்த பொண்டாட்டி மேல உனக்கு வருத்தமே இல்லை, உன் குழந்தைங்க மேல உனக்கு வருத்தமே இல்லை, நான் அப்படிதான் பண்ணுவேன், எவன் என்ன கேட்டா என்ன, நீ எல்லாம் கஷ்டப்படாத, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னா, அது எந்த மாதிரியான மனநிலை? சாடிஸ்டிக், அதாவது ப்ரூட்டலி சாடிஸ்டிக் எல்லாம் உள்ள விடாதீங்க. நன்றி, வணக்கம்.